ஹே வாட்ஸ்அப் கைஸ். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டலா படம் வந்து எல்லா தியேட்டர்ஸுமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. உண்மையிலேயே பார்த்துருப்பீங்க நம்புறேன். உண்மையிலேயே ஒரு ஆசமான மூவி. இத பத்தி பேசாம இருந்தா நிச்சயமா நான்லாம் யூடியூப்லயே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் இந்த படத்த அட் 0.25 ஸ்பீட்ல பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் சயன்ஸ் ஃபிக்ஷனால 22 நியூ டீட்டெயிலா இப்போதைக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நிச்சயமா இந்த வீடியோ வந்து குட்டியா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா கொடுக்க பார்க்குறேன். பட் நான் கண்டுபிடிச்ச டீட்டெயில் உங்க மைண்டை நிச்சயம் ப்ளோ பண்ணும். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல தான் எக்கச்சக்கமான டீட்டெயில் இருக்கு. நிறைய சயின்ஸும் இருக்கு. ஸோ நிச்சயம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்பர் 1, நீங்க ஓப்பன் பார்த்துருப்பீங்க. நம்ம மோப் சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் அவங்க வந்து நீங்க அந்த கோர்ஸ் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. I thought you were the ghost. எக்ஸாக்டா அப்படி அந்த இண்டிகை ஷிங்க் பண்ணுது. How is she ghost? எண்டிங்ல நான் தான் அந்த கோஸ்ட்னு அவர் ஒத்துப்பாரு. அவர் தான் அந்த கோஸ்ட்னு. ஸோ எக்ஸாக்டா அந்த ஓப்பனிங் எண்டிங்கும் எக்ஸாக்டா பேனல்லாம் சைமல்டேனியஸா இருக்கு. நம்பர் 2, மோப் கேட்பாங்க நம்ம கூப்பிடுக்கிட்ட, எனக்கு ஏமா பேர் வச்சிங்க, மோப் பேர் வச்சிங்க, இது மோஃபிலாமே இருக்கு அப்படின்னு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி மோஃபிலா வந்து என்ன சொல்ல வருதுன்னா, எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங். அதாவது இது ஒண்ணு நடக்கும்னு இருக்கோ அது நிச்சயமா நடந்தே தீரும் அப்படின்னு அவங்க பேர்லயே காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மோஃபால தான் நம்ம கூப்பர் வந்து நேரத்துக்கு போயிருப்பாரு. மோஃபால தான் நம்ம கூப்பருக்கு அந்த கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சு அவர் நாசாவோட நெட்வொர்க்ஸ்க்கு போயிருப்பாரு. ஸோ மோஃப் ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அவங்க மூலியமா தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே நகரும். ஸோ மோஃபோட பேர்லயே அந்த நம்ம நுழன் அழகா ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் நம்பர் 3, நீங்க எக்கச்சக்கமான வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்ன்ஃபீல்ட பார்ப்பீங்க. இது எல்லாமே சிஜே கிடையாது. எல்லாமே ரியல். நம்ம நோலன் உண்மையிலேயே வந்து சிஜே வந்து விரும்பாத ஆளு. அவர் எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா எல்லா கார்னையுமே நட்டு 500 ஏக்கர் வாங்கி அதை நட்டு அந்த கார்னை வந்து அவரு நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கார்னையுமே வித்து அந்த காசு வந்து மூவியோட ப்ராஃபிட்டுக்கு அவர் ஆட் பண்ணிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நோலன் ஒரு ஃப்ரீக்கிங் காட். அண்ட் நம்பர் 4, நம்ம கூப்பர் அவங்களோட பசங்க எல்லாருமே அந்த சர்வேலன்ஸ் லோனை தேடி போவாங்க. அது நம்ம இந்தியாவோட சர்வேலன்ஸ் லோன் பார்த்துருப்பீங்க. நம்ம கூப்பர் வந்து அதை ஹேக் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர்ல எக்ஸாக்டா ஹிந்தி காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம கோடிங்க ஹிந்தியில பண்ண மாட்டோம். பட் ஹிந்தி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடன் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இது இந்தியாவோட ட்ரோன் காமிக்கிற வைக்கின்ற அந்த ஹிந்தி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் டீட்டெயில். நம்பர் 5, நம்ம கோப்பை என்ன பண்ணுவாங்கன்னா நாசாக்கு போயிட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. அந்த அவர் கார்ல வந்து அந்த ஏர் ட்ராக் இருக்கும். இந்த ஏர் ஃப்ளோவர்ல அவர் துணியை போய் மூடி வச்சிருப்பாரு. பிகாஸ் எக்கச்சக்கம் டஸ்ட் உள்ள போகுது. அதனால மூடி வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த மைன்யூட் டீட்டெயில் அவங்க அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 6, நம்ம ப்ரொஃபசர் பிராண்ட் நம்ம கூப்பரை வந்து அவர் பவர்ஃபுல்லான பைலட் அப்படி மட்டும் சூஸ் பண்ணல. நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம கூப்பரோ அண்ட் நம்ம ப்ரொஃபசர் பிராண்ட் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ப்ரொஃபசர் பிராண்ட் சொல்லுவாரு, இந்த பிளேட் மூலியமா இந்த கார்னுமே சீக்கிரமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வந்து அப்ப நம்ம கூப்பர் சொல்லுவாரு, We'll find a way, Professor. We always have. நம்ம அதுக்கு வழியை கண்டுபிடிப்போம் ப்ரொஃபசர். நம்ம எல்லாமே கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர் மிஷன் பண்ணுவாரு. அப்பா டக்கு நம்ம ப்ரொஃபசர் டக்குன்னு நம்ம கூப்பரை பார்ப்பாரு. ஸோ நம்ம கூப்பர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன், எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனையும் இப்படி முடிவெடுக்கிற ஆளு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ப்ரொஃபசர் பிராண்ட் வந்து நம்ம கூப்பரை அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் விஷயம் எடுத்து எல்லாம் முடிக்காம விடாத ஒரு ஆள் தான் நம்ம கூப்பர். அதை புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம ப்ரொஃபசர் பிராண்ட் வந்து நம்ம கூப்பரை வந்து சூஸ் பண்ணி அவரை ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காரு. நம்பர் 7, நம்ம ஆக்சுவலி நம்ம கூப்பர் வந்து நம்ம ராமலிக்கு ஸ்பேஸ்ல ஒரு ஹெட்செட்ல வந்து ரெயினோ அண்ட் தண்டர் சவுண்ட் வர மாதிரி ஒரு ஒரு ஆடியோ கொடுப்பாரு. ஆக்சுவலி வந்து நம்ம கூப்பர் வந்து ஸ்பேஸுக்கு போறோம், நம்ம ட்ராவல் பண்ண போறோம் அப்படின்னு இதை டெவலப் பண்ணிட்டு வரல. ஆக்சுவலி நம்ம கூப்பர் அண்ட் நம்ம 2 பேருமே ஃபார்மர் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம கூப்பரும் நம்ம டொனால்டு விஷயத்துக்கு பார்த்துருப்பீங்க. கூப்பர் சொல்லுவாரு, நம்மளாம் விவசாயிங்க, நாளைக்கு மழை இயங்கிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த விஷயத்தை பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு ஃபார்மருக்கு எந்த அளவுக்கு ரெயினும் தண்டரும் முக்கியம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அவர் ஸ்பேஸுக்கு போகிறவங்க டெவலப் பண்ணல. அவர் ஃபார்மர் இருக்கும்போதே இந்த ரெயின் சவுண்டையும் தண்டர் சவுண்டையும் விரும்பி பார்த்துருக்காரு. அதனால தான் அந்த டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ஃபார்மர் லைஃப் அவங்க காமிச்சிருக்காங்க. நம்பர் 8, நீங்க மோப்போ வந்து நம்ம சேனல் போட்டு நம்ம மூடுவாங்க. நம்ம கூப்பர் உள்ள வரக்கூடாதுல்ல. அந்த பேட்ல பாருங்களேன், பாடல் எக்ஸாக்டா 5th டிவிஷன் பண்ணோட ஒத்து போகும். ஸோ பாசிபிளி அப்படி இருக்கலாம். நம்பர் 9,
ஆக்சுவலா நம்ம கூப்பர் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக ரெடி ஆகுவாரு. அதாவது இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போக ரெடி ஆக, அங்கருந்து கிளம்புவாரு. அப்ப எல்லாரையும் விட்டுட்டு போகும்போது கார்ல போவாரு. ஸோ கார்ல பார்த்துருப்பீங்க. கார்ல போகும்போது அப்படியே இந்த காரோட சைட் வியூ காமிப்பான். அந்த ஓரமா காமிப்பான். அதே எக்ஸாக்ட்டா அப்படியே பேரலல்லா நீங்க இந்த ராக்கெட் கிளம்பும்போது பார்த்துருப்பீங்க. ராக்கெட்டுமே அப்படியே சைட் வியூ காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஷாட்டையும் அப்படியே பேரலா நம்மளோட அழகா எடுத்திருப்பாரு. நீங்க சப்போஸ் ஒரு ராக்கெட் மூவி இல்லன்னா ஸ்பேஸ் மூவி எடுக்கிறீங்கன்னா, ராக்கெட்ட நீங்க இந்த ஆங்கிள்ல காமிக்க முடியும். அதே மாரி அவரு காரையும் காமிச்சு, அந்த ராக்கெட்டையும் காமிச்சு, அழகா நல்லா காமிச்சிருப்பாரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் நோலன். நம்பர் 10 ஆக்சுவலி நம்ம டாக்டர் பிராண்ட் வந்து ஸ்பேஸ் அந்த எப்படி இந்த ஸ்பியர் பப்ல போம்போது, அவங்க ஒரு டைமும் ஸ்பேஸும் ஒரு மாரியா டிசைடிங் பார்ப்பாங்க. அவங்க கூட கை குடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த மூமெண்ட்ல வந்து இந்த மொத்த படம் முடிஞ்சிருக்கும். என்னென்ன கை குடுத்து நம்ம கூப்பர் தான் 5த் டிவிஷன் தான் நம்ம டாக்டர் பிராண்ட்ல கை குடுப்பாங்க. இந்த கை குடுக்கும்போது, நம்ம மோஃப் வந்து அந்த கிராவிட்டி கொஸ்டின முடிச்சு டோட்டலாவே முடிச்சிருப்பாங்க. அதே மாரி கூப்பருமே 5த் டிவிஷன்ல இருந்து அவரோட பூமிக்கு போயிருப்பாரு. நம்ம டாக்டர் பிராண்டுமே எனிமல் வேர்ல்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல அவங்க கை குடுக்கும் சமயத்துல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3மே சைமல்டேனியஸா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா இங்க பிட்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நடக்க எல்லா விஷயமே ஏற்கனவே முடிஞ்ச விஷயம் தான். இந்த கை கொடுக்குற சமயத்திலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம லெவல் நம்ம கூப்பர் வந்து இந்த கிரியோ சேம்பர் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தூக்கத்துக்கு போவாங்க. தண்ணிக்குள்ள போய் தூக்கி மூஞ்சி வெளிய வந்ததுக்கு பார்த்துருப்பீங்க. அவரோட வாட்ச வந்து அவரு ரிப்பேர் பண்ணுவாரு. மேல ரிப்பேர் பண்ணுவாரு. பிகாஸ் இது வந்து ஒரு ஹியூமன் வாட்ச்சு. ஹியூமன் எப்பலாம் அது ஆக்டிவா இருக்கோ அப்ப மட்டும் அது ஒர்க் ஆகும். அவரு ஸ்லீப் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அத அவரு ரிப்பேர் பண்றாரு. பிகாஸ் அவரோட பொண்ணுக்கு அவரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நான் ஒன்ஸ் இந்த மூவி வந்ததுக்கப்புறம் இந்த 2 வாட்சையும் நான் டெம்பர் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு அவரு மெசேஜ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லவே இல்ல. அவர் தூக்கி வச்சதுக்கப்புறம் அந்த வாட்ச அவரு சரி பண்றதுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். அது காரணம் இந்த டைம் வாட்ச் நின்னு போயிருக்கு. அவர் எப்போ தூங்க போனாரோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து அத மேல அவரு சரி பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்பர் 12 ஆக்சுவலி எல்லாருமே மில்லர்ஸ் கடை போயிருப்பாங்க. ஃப்ளோர் தண்ணியா இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்படி பார்த்துருப்பீங்க. இங்க போகும்போதே மில்லரோட ஸ்பேஸ்ஷிப் வந்து உடைஞ்சு கிடக்கும். இவங்க வர்ற கொஞ்சத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருக்காங்க. அத நீங்க நல்லாவே அங்க பார்க்கலாம். நம்பர் 13 அவங்க மில்லர்ஸ் படோட இறந்ததுக்கு அப்புறம் டிக் டிக் டிக்ன்னு ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்டே இருக்கும். 0.5 செகண்டுக்கு ஒரு வாட்டி டிக் டிக்ன்னு சவுண்ட் கேட்டே இருக்கும். இது நம்ம ஹேண்ட் சிவர் எஃபெக்ட்ஸ்ல ப்ளே பண்ண ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு டிக் டிக் சவுண்டுமே நம்ம பூமியில ஒவ்வொரு நாள் கடக்கிறதுக்கு சமம்ல தான் உண்மை. ஸோ ஒவ்வொரு டிக் டிக் சவுண்டுமே ஒவ்வொரு நாள் பூமியில போயிட்டு இருக்குன்னு தாண்டின வகையில அந்த அளவுக்கு இன்டென்ஸ் அந்த மியூசிக்கை நம்ம அது போட்டிருப்பாரு. உண்மையிலே ஆர்டிஸ்ட் டீட்டெயில். நம்பர் 14 ஆக்சுவலி அந்த மிகப்பெரிய வேவ் வந்து ஸ்பேஸ்ஷிப்ப அப்படியே உலுக்கி போட்டோன்னே, நம்ம டாக்டர் பிராண்ட் வந்து அங்கிருந்து அடிவாங்கி கீழ கடக்கும்போது, நம்ம கேஸ்ஸ குறுக்க படுத்து அவங்க காப்பாத்திருக்கோம். பட் ஆக்சுவலி நம்ம கேஸ் வந்து நம்ம டாக்டர் கூப்பர காப்பாத்திருக்காரு. பட் இவங்கள காப்பாத்திருக்கோம். ஆக்சுவலி ஏன் காப்பாத்திருக்குன்னா, இது பார்த்துருப்பீங்க நம்ம டாக்டர் பிராண்ட் வந்து மில்லர்ஸ் ஃப்ரெண்ட்ல உதவிக்கு இருக்கும்போதுமே, கேஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காது. பட் நம்ம டாய்லி ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டாக்டர் பிராண்ட காப்பாத்து அப்படின்னு அவரு ஆர்டர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் காப்பாத்துமே. ஸோ அந்த ஆர்டர அவர் இறந்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காது. நினைச்சா அவர் கூப்பரே ஹெல்ப் பண்ணியிருக்காது. அந்த கேஸ் பட் ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஒன்லி டாக்டர் பிராண்ட கூட ஹெல்ப் பண்ணியிருக்கோம். காரணம் நம்ம டைல அப்போ போட்ட உத்தரவ அது இன்னமும் மதிச்சுட்டு இருக்கு. இதுதான் ரோமனோட 0 சொல்லலாம். நம்பர் 15 இது ஒரு டீல்ல கிடையாது. இது ஒரு பயங்கரமான அந்த எமோஷனல எப்படி நம்ம எடிட் பண்ணியிருக்கான ஒரு சீன் மட்டும் தான். பார்த்துருப்பீங்க. அவரு வில்னஸ் போனதுக்கப்புறம் அவங்க வந்திருப்பாங்க. அந்த இதுக்கு 23 வருஷம் வந்து ஓடி போயிருக்கும். யோசிச்சு பாருங்களேன். நம்ம ராமோனி மட்டும் தான் தனியா அங்க இருப்பாரு. ஒரு க்ரூ வந்து இறந்து போச்சா, உயிரோட இருக்காங்களா எதுவுமே தெரியாம ஒரு 23 வருஷம் நீங்க காத்துட்டு இருக்கீங்க ஸ்பேஸ்ல. அதுவும் தனியா. வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம ராமோனி காத்துட்டு இருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெயின் அனுபவிச்சு பாருங்க. இந்த மாரி தான் ஆஷஸ் தன்னோட உயிர குடுத்து நம்ம கண்டிப்பா உயர்த்துறாருன்னு நம்ம நல்லா அழகா காமிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கூப்பர் வந்து அவங்க பசங்கள வெளிய பார்க்கும்போது உண்மையிலே நம்மளோட ஸ்கின்னா பெர்ஃபெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா, தான் பொண்ணோட ஒருத்தவங்க இருக்க முடியலையே, தான் பையன் வளர பார்க்க முடியலையே, தான் பையன் ஏதாவது கேல பண்றது, இறந்து போறது, பையன் பையனோட பையன் பொறக்கறது,
இதையும் நம்ம கூட இருந்து பார்க்க முடியல. இந்த சஃபரை அதுவும் ஃபார் ஃபேக் மிஷின். இவங்க போற எல்லாமே ஃபேக் மிஷின் தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லா டேட்டாவே பொய்யா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேக்கான மிஷினுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே, அந்த ஃபீலிங் அவங்க பயம் உண்மையிலே என்னோட ஸ்விட்ச் இட் ஆஃப். நம்பர் 16 ஆக்சுவலி இந்த யூஸை வந்து ஏன் எல்லாருமே ஸ்பேஸ்க்கு போக ஆசைப்படுறாங்கன்னா, பிளைட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். அது ஃபங்கி ஆர் பாக்டீரியா பரவிட்டு இருக்கு. இது ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி தாவர வகைகள் பிளான்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது எக்ஸ்பெக்ட் காணும். காண தவிர இருக்கிற எல்லா அந்த இதையுமே அஃபெக்ட் பண்ணும். ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த மொத்த பிளான்ட்ஸ் லைஃப்மே அழிச்சிரும். அதனால தான் எக்கச்சக்கமான மணல் புயலை பார்த்துருப்பீங்க. பிளான்ட்ஸ் அழிஞ்சு போனா, ஸோ பூமியில இருந்து இருக்கத்தன்மை போயிடும். பூமி இறுக்கி பிடிச்சிருக்குது நம்ம பிளான்ட்ஸ் தான். அது எல்லாமே போயிடுச்சுன்னா, எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் எக்கச்சக்கமான சாண்ட் புயலை நீங்க பார்ப்பீங்க. அந்த வகையில அது காலம் வந்து அஃபெக்ட் பண்ணல. இன்ன வரைக்கும் ஃபியூச்சரை அஃபெக்ட் பண்ணும். அது உருமாறி பட் இன்ன வரைக்கும் அது காலம் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அதனால நீங்க எக்கச்சக்கமான இடத்துல நீங்க அந்த கார்ன் ஃபுட்டை பார்ப்பீங்க. இப்ப எல்லாருமே காளான் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்பர் 17 நம்ம டாக்டர் மேன் என்ன பண்ணுவாருன்னா, அவரு தப்பிக்க பார்ப்பாரு. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போய் அதை சேர்க்க பார்ப்பாரு. அது ஃபிட் ஆகாது. ஃபிட் ஆக என்ன பண்ணும், அப்படியே அது வெடிச்சு சிதறும். அது சிதறும்போது நீங்க சவுண்டு கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல சவுண்டே கேட்காது. அதுபோல நம்ம பர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவன் பார்த்துருப்பீங்க. இதுல டீட்டெயில் அப்படியே அது உடையும்போது, அந்த ஃபயர் வந்து அப்படியே டக்குன்னு வெடிச்சுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும். கரெக்ட்டா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஸ்பேஸ்ல ஆக்ஸிஜனே கிடையாது. அங்க ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகவோ, இல்ல ரொம்ப ரொம்ப நின்னு எரியவோ ஆக்ஸிஜனே கிடையாது. டக்குனு அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அட்டச் டு டீட்டெயில். நம்பர் 18 ஆக்சுவலி நம்ம கூப்பிடுறோம் நம்ம டாக்டர் பேண்ட்டும் அந்த சுத்திக்கிட்டு இருக்கிற இன்ட்ரன்ஸை பிடிச்ச ஃபிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த இன்ட்ரன்ஸ் வந்து 16 ஆர்பிஎம்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல சுத்திக்கிட்டு இருக்க அந்த ஃபுல் அந்த என்ட்ரன்ஸுமே அப்ப டாக்டர் பிராண்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம கூப்பர் 2 பேருமே அது உள்ள இந்த ஸ்பேஸ்ல இருப்பாங்க. அது சுத்தும் போது பார்த்துருப்பீங்க. நம்ம கூப்பர் வந்து எந்த பக்கம் சுத்துதோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் தலையை வச்சிருப்பாரு. ஸோ எந்த பக்கம் சுத்துதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவரோட தலையை வச்சுதான் அவரு இருந்திருப்பாரு. பட் நம்ம டாக்டர் பிராண்ட் வந்து எந்த பக்கம் சுத்துதோ அந்த பக்கம் தலையை வச்சிருப்பாங்க. இது ஒரு ஏரோடைனமிக் லா. நீங்க எந்த பக்கம் சுத்தோ அந்த பக்கம் ஆப்போசிட்டா தலையை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க அப்படியே அந்த பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு டிஸியா வாமிட் வரவே ஆயிடும். அந்த நம்ம கூப்பரோட சிறந்த பைலட். ஸோ அவருக்கு இது நல்லாவே தெரியும் இதை பத்திலாம். ஆனா மட்டும் அவர் வந்து அவர் தப்பிச்சிருக்காருன்னு காமிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 19 நீங்க இந்த மூவிய பார்த்துருப்பீங்க. கர்கண்டா அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். ஏகே பிளாக் ஹோல். இது நீங்க பெர்ஃபெக்ட்டா பார்த்துருப்பீங்க. 2014லயே அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளாக் ஹோல் பார்த்திருப்போம். பட் இது உருவாக்க 800 டெராபைட்ஸ் ஒரு 100 நாள் எடுத்துச்சாம். இந்த கிராபிக்ஸை உருவாக்க 100 நாள் எடுத்துச்சாம். அது மட்டும் இல்லாம இது எக்கச்சக்கமான காம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் அண்ட் பவர்ஃபுல்லான ரியல் சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் நிறைய நம்மளோட உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த இதுக்கு அவ்வளோ அவங்க ரிசர்ச் பண்ணி, அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் நீங்க இதை பார்த்து சில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒர்க் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 20 நம்ம கூப்பர் வந்து பிளாக் ஹோல் வந்து விழுவாரு. விழுக்கும்போது அவரு 5th மிஷன் போல காமிக்கப்பட்டிருக்கும். பட் பிராக்டிக்கலி அப்படிலாம் ஆகாது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஸ்பெகுலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது பிளாக் ஹோலோட ப்ரெஷரை உள்ள தின்னாக்கி நூடுல்ஸ் மாதிரி அப்படியே ஒரு நுழிச்சிரும். ஸோ அப்படியே உங்க ஆட்டோம் 2 சோர்ஸ் போயிடும். நீங்க அப்படியே தோலா அப்படியே உறிஞ்சு போயிடுவீங்க. ஸோ நீங்க அப்படிலாம் போக மாட்டீங்க. அப்படி நினைச்சு உள்ள குச்சிடாதீங்க. நீங்க அப்படியே நூடுல்ஸ் மாதிரி பிரிஞ்சு போயிடுவீங்க. பட் நீங்க ஏன் நம்ம கூப்பர் வந்து 5th மிஷனுக்கு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஒருத்தர் டே அப்போ விஷயம் பண்ணியிருப்பாரு. டே யாருன்னா, இவங்க நம்ம 5th மிஷன் உருவாக்குறவங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் உருவாக்க ஒவ்வொரு பர்சன் இருப்பாங்க. அதே மாதிரி 5th மிஷன் உருவாக்குனது டே. ஸோ அவங்க தான் இந்த 5th மிஷன் உருவாக்கியிருப்பாங்க. அவங்க தான் இந்த கூப்பரை இங்க வர வச்சிருக்காங்கன்னு இந்த படத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட நெக்ஸ்ட்ல கூட்டிட்டு போகுது நம்பர் 21 ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன? ஆக்சுவலி ஒரு புள்ளி தான் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ஒரு கோடு தான் செகண்ட் டைமென்ஷன். அண்ட் ஒரு கியூப் ஆர் வால்யூம் தான் தேர்ட் டைமென்ஷன். இப்போதைக்கு நம்ம லா பண்ணி 4th டைமென்ஷன் வந்து டைம் அப்படின்னு சொல்றோம். பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. டைம்னு சொல்றாங்க. பட் அது வெயிட் நாட் கன்ஃபார்ம்டு தான். பிகாஸ் நீங்க டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களால
பாஸ்ட்டுக்கு போக முடியாது. பட் நீங்க ஃபியூச்சருக்கு போலாம். உங்களால ஒன்ஸ் ஃபியூச்சர மொத்தம் மாத்த முடியும். பாஸ்ட்ட மாத்தவே முடியாது. டைம் ஒன்ட் கண்ட்ரோல். அண்ட் 5த் நிமிஷம் இந்த மூவில லவ் அப்படி விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீ எது மேல ஆசை வச்சிருக்கீங்களோ அதான் 5த் நிமிஷம் காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம கூப்பிடுற அந்த விழுந்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த இடமுமே அப்படியே அந்த நம்ம மோஃபரோட ரூம் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். என்னோட கூப்பர், மோஃபர் அதிகமா நெச்சிருப்பாரு. நமக்கு அந்த ஃபுல் அந்த இடமே நம்ம மோஃபரோட ரூம் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. சரி நீங்க எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்தீங்கன்னா, எக்ஸ், ஒய், இசட்ன்னு இருக்கும். உங்களால மேல போ முடியும், கீழ போ முடியும், ரைட்ல போ முடியும், லெஃப்ட்ல போ முடியும். இதான் வந்து நம்மளோட லா. பட் நீங்க டைம் வைஸா போ முடியும். நீங்க பாஸ்ட்டுக்கு போ முடியாது. பட் உங்களால ஃபியூச்சருக்கு போ முடியும். ஸோ ஒன் வே மட்டும். பட் 5த் நிமிஷம் உங்களால எல்லாத்தையும் உங்களால உங்களால ஃபீலா உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இங்க 5த் நிமிஷம் வந்து உங்களால 4த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களால 3rd டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களால 2nd டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். 1st ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம கூப்பர் அந்த எக்கச்சக்கமான குவான்டிட்டிஸ் எப்படி இப்ப நம்ம மோஃபுக்கு சொல்லியிருப்பாரு. அது மூலியமா அவங்க கூப்பருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. நாசாவோட அந்த ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு. ஸோ உங்களால 5த் நிமிஷம் உங்களால டைமையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதான் இவங்க சொல்ல வந்திருப்பாங்க. அத நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் அட் லாஸ்ட் மை டீட்டெயில்ஸ் 22 ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. நம்ம கூப்பர் வந்து புதுசா பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பாருங்களேன், அவர் வந்து தன்னோட ரைட் ஹேண்ட வச்சு ஓப்பன் பண்ணி போவாரு. மோஃப்ட்ட பேசிட்டு அந்த டோர வந்து ரைட் ஹேண்ட்ல புடிச்சு தான் ஓப்பன் பண்ணி வெளிய போறதுக்கு வைக்கப்பட்டிருக்கும். பட் ஒரிஜினல் சீன்ல வந்து அவரு தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி இதுல ஒரு எரர் கிடையாது. டெஃபினெட்லி நாட் நம்ம நோல் ஒரு எரர் பண்ற ஆளே கிடையாது. எப்படி அவர் மீன் வராரு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம நோபடி உங்களால பாஸ்ட்டுக்கு போ முடியாது. நீங்க ஃபியூச்சருக்கு போலாம். பாஸ்ட்ட பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு குழப்பமா இருக்குல்ல. ஏன்னா நம்ம மூவி தான் குழப்பமா இருக்கும். உங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியாது. உங்களால பாஸ்ட்ட பார்க்க முடியும். பட் உங்களால ஃபியூச்சருக்கு போக முடியும். ஆக்சுவலி டிஃபரெண்ட் பாசிபிலிட்டீஸ். சரி எக்கச்சக்கமான பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க ஒன்ஸ் ஆக்சுவலி எப்படியுமே நம்ம கூப்பர் அது போறாரு. அது மாற்றம் கிடையாது. பட் எப்படி போறாரு அவரு பாசிபிளி ரைட் ஹேண்ட்ல தொறக்கலாம், லெஃப்ட்ல தொறக்கலாம். அவர் உள்ளேயே போகாம இருக்கலாம். மோஃப் வந்து கோவா இல்லாம இருக்கலாம். ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. ஸோ எக்கச்சக்கமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களால பாஸ்ட்டுக்கே போக முடியாதுன்னா, ஏன்னா பாஸ்ட்ட எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதான் உங்களால நிச்சயமா பாஸ்ட் மாற்ற முடியும். சப்போஸ் நீங்க பாஸ்ட்ட மாத்துறீங்க அது மாறாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ புரியுதா? அதான் நம்ம இங்க அழகா சொல்ல வராரு. அந்த ஹேண்ட் மூலியமா சொல்ல வராரு. எரர் கிடையாது. இது ஒரு குவாண்டம் தியரி. நிறைய உள்ள போன நிறைய குழம்பும். பட் புரிஞ்சுக்கோங்க. அது தப்பு கிடையாது. இந்த சிம்பிள் மீனிங்கே உங்களால பாஸ்ட்ட மாத்த முடியாது. அதான் சிம்பிள் விஷயம். தட்ஸ் ஆல் கைஸ். உண்மையுமே இந்த ரீல் சொன்னது தல இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கு. பட் நிச்சயமா ஒரு படத்துக்கு நம்ம அவ்வளோ ஒர்க் பண்றான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு டேட்டா ஒரு சொல்லியிருக்கான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்க டேட்டா நிச்சயமா அவருக்காண்டியும் எனக்காண்டியும் கஷ்டப்பட்டு வீடியோ போயிருக்கு. அதுக்காண்டியும் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த ஒரு பார்க்குறேன். அண்டில் பாய்.